இந்த டோரை திறக்கிறது, இந்த பொக்கே கொடுக்கறது, இந்த காக்கா பிசினஸ் எல்லாம் இந்த பிரியாக்கு இஷ்டம் இல்ல. என்ன வெறும் லேடி ஆஃபீஸர்னு நினைக்காதீங்க, எதுக்கும் அஞ்சாத புலி. சோ இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. Do your duty first. என்ன தொடர்ந்து யாரும் வர வேண்டாம். பிக் பாக்கெட்டர்ஸ், குண்டாஸ் அண்ட் மர்டரர்ஸ், நான் சொல்றது நல்லா கேட்டுக்கங்க. இது உங்க வீடு இல்ல, ஜெயில். இங்க நீங்க மாமூல் மனுஷங்க இல்ல, கைதிங்க. பேர் வச்சு கூப்பிட அருகதை இல்லைன்னு தான் உங்களுக்கு நம்பர் தந்தாங்க. இது வரைக்கும் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமே உங்க வேலை என்ன தெரியுமா? 3 வேளை சோறு, 4 சுவரை, 7 கம்மிங்க, 12 சல்யூட்ஸ். மைண்ட் இட். அழகிய லைலா, கண்ணில் உனக்கு இந்த பக்கம் ஆள் இருப்பாங்க, காமன் சென்ஸ் இல்ல. என்ன என்ன லுக் விடுற? கண்ணு காமன் சென்ஸ் நமக்கு இருக்கு மேடம், பெயிண்ட் டப்பாக்கு இருக்காது. அதான் கீழே விழுந்துடுச்சு. சோறு வெந்திருக்கடா? வந்திருக்கு சார். இன்னைக்கு என்னடா ஸ்பெஷல்? என்னத்த ஸ்பெஷல்? டெய்லி திங்கிறதான் சோறு குழம்பு. சைட் டிஷ் என்னடா? சைட் டிஷ்ஷா? நாட்டுக்கோழி கணக்கா சூப்பரா ஒரு ஐட்டம் வச்சிருக்கேன் பாருங்கடா. கொடுத்தா என்னடா செய்வீங்க? பூஜை செய்வோம். அதுக்கப்புறம் பஜனை. என்னடா என்னடா அது? ஏண்டா என்ன தைரியம் உனக்கு? இந்த காளி கிட்ட வச்சுக்கிட்ட சீவிடுவேன். டேய், நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நீ யாரா இருந்தா என்னடா? டேய், மேல கை வைக்காத. டேய், வெப்பன்டா. டேய், போடா. சொல்றத கேளு. போடா. டேய். நான் சப்போர்ட் கரியாடா? நீ ஜெயில போறாங்க. என்ன என்ன இங்க கலட்டா? ரெண்டாவது வாட்டி சோறு கட்டாமா இல்லனோ தகராறு பண்றாமா. மேடம், அது உனக்கு வாய் தான் ஜாஸ்தி நினைச்சேன். ஆனா ரவுடித்தனம் கூட செய்வியா? இன்னொரு தடவை கலாட்டா செஞ்ச உன்னை சும்மா விட மாட்டேன். கணேஷ், ஏன் உண்மையை சொல்ல விடாம என்ன தடுத்த? எந்த உண்மையை சொல்ல போற? அந்த போட்டோல அவங்க மூஞ்சி ஓட்டினாங்கன்னா நான் எந்த லட்சியத்துக்காக ஜெயிலுக்குள்ள வந்தங்கிறத மறந்து போயிட்டியா? எக்காரணத்தை கொண்டு நாம அதிகாரிங்க கண்ணில் மாட்டிக்கூடாது. பி கேர்ஃபுல். ஓகே, நான் சந்தேகப்பட்டது சரின்னா எனக்கு ஹெல்த் மினிஸ்டர் மேல விசாரணை கமிஷன் வச்சிருக்கணும். சுகாதாரத்துறை அமைச்சர் ராமலிங்கம் மீது ஓய்வு பெற்ற நீதிபதி DR நாகராஜ் அவர்கள் தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. சுகாதார இலாக்காவில் நடந்த கொலைகளை பற்றியும் 25 கோடி ரூபாய் அளவில் நடந்த ஊழலை பற்றியும் இந்த கமிஷன் விசாரணை நடத்தும். இப்போ என்ன செய்யலாம்னா, மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல. அவன் 10 மினிஸ்டர் ஏற்கனவே கொலை பண்ணிட்டானா. அடுத்தபடி அநேகமா நீங்க தான். ஒரிஜினல் வருது. இந்த மாதிரி கமிஷன் எல்லாம் என் அரசியல் வாழ்க்கையில இத்தனை தடவை பார்த்திருக்கேன். ஆனா யாரா இவன்? யார் இவன்? சிங்கம் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்க என்ன விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான். ஏன்னா எப்ப பார்த்தாலும் இவனை கிச்சன்லயே டியூட்டி போடுறாங்களே. இவன் சமையல் சூப்பரா செய்வானுதான். ஆனா இது பொம்பளை செய்யற வேலையாச்சே. இவனும் அதே லிஸ்ட் தானடா. பின்ன ஜெயிலரம்பா தலையை ஆபாச போட்டோல ஒட்டினதுக்கு இவனுக்கு ஏன் கோவம் வந்துச்சு? அவன் என்ன இப்ப தங்கச்சியா? தங்கச்சியா இருந்தா நம்ம கூட படுக்கவேன்னு கேட்டிருப்போமேடா. மேடம் மேடம், காலையும் கணேஷன் சமயத்தில் அடிச்சுக்கிறாங்க மேடம். வாட்? ஸ்டாப் இட். ஸ்டாப் இட். என்ன எதுக்கு அடிச்சுக்கிறீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு இவன் என்ன அடிக்கிறாமா? காட்ஸ், இவனை நீங்க டார்க் செல்ல தள்ளுங்க. Hi, I am Mastan. என்னடா உத்து பார்க்கிற? என்ன எங்கேயோ பார்த்திருக்கிறீல்ல? கண்டிப்பா என்ன பார்த்திருக்கணும். இந்த நாட்டில் இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பர்ல இந்த மஸ்தானோட போட்டோ வந்திருக்கு. 400-500 பேரை மும்பையிலையும், ஆயிரக்கணக்கான பேரை கோயம்புத்தூர்லையும்
அடையாளம் தெரியாத அளவுக்கு பாம்பு வச்சு கொன்னது நான் தான். அதெல்லாம் இருக்கட்டும் மை ஃப்ரெண்ட். நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்திருக்க? சொல்றதுக்கு விருப்பம் இல்லையா? ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா கண்டிப்பா நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எப்பவும் இருட்டுதான் எனக்கு பிடிக்கும். அந்த படத்தை ரெடி பண்ணது காளிதாம்மா. அதை கண்டித்து தான் கணேஷ் காளியை அடித்தான். சமயக்கட்டில் தகராறு பண்ணதும் காளி தான். இவ்வளவு தப்பு செஞ்ச காளி கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் சுகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். எந்த தப்பு செய்யாத கணேஷ் இருட்டறையில் கிடக்கான். இந்த விஷயத்தை ஏன் அப்ப என்கிட்ட மறைச்சிங்க? அந்த படத்தை கைதிங்க பார்த்து நீங்கள் அசிங்கப்படக்கூடாதுன்னு கணேஷ் தடுத்துட்டாமா. கணேஷ் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிரிமினல் இல்லைம்மா, பெரிய ஜேர்னலிஸ்ட். அவன் மர்டரோ மானபங்கமோ செய்யலை, தற்கொலை முயற்சி செஞ்சதுக்காக தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஃபைலில் டீட்டெயில்ஸ் இருக்கு. தற்கொலை முயற்சிக்கான காரணத்தை கணேஷ் சொல்லவில்லை. ஆனால் தற்கொலை முயற்சி செய்ததை கணேஷ் ஒப்புக்கொள்வதால் குற்றவாளி கணேஷுக்கு 1 வருட காலம் சாதாரண சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். இவங்க 2 பேரும் டார்க் ரூம்ல அடிச்சிட்டு கணேஷ் ரிலீஸ் பண்ணுங்க. சாரி, அவசரப்பட்டுட்டேன். நீ என்கிட்ட இதை பத்தி சொன்னாதானே எனக்கு தெரியும். நீ என்ன ஹீரோ நினைச்சிட்டு இருக்கியா? இப்படி அடி வாங்கினாலும் சைலண்டா இருக்க. இப்போ அது பேசலாம்ல. என்னத்தை பேச சொல்றீங்க? ஐபிஎஸ்னா இந்தியன் பனிஷ்மெண்ட் சர்வீஸ் தானே. பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டீங்கல்ல, தேங்க்யூ. ராஜு வந்து அவனை தண்ணியில தள்ளி விட்டதுக்கு இவன் என்ன வந்து அடிக்கிறான். இல்ல ஆண்டி, பிரபு எந்த தப்பு செய்யல. இவன் தான் அவனை அடிக்கிறான். நீங்க தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். வெயிட் a minute. நான் கொடுக்கிறேன் பனிஷ்மெண்ட். இந்த மாதிரி என்கொயரி கமிஷன் எல்லாம் என் அரசியல் வாழ்க்கையில் எத்தனையோ பார்த்துருக்கேன். நீங்களே இப்போ என்ன ஆச்சு? நல்லா ரிவிட் அடிச்சிட்டானுங்க. இனி நீங்கள் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு களிச்சோறு தின்ன வேண்டியதுதான். என்ன சார் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்க? டிஆர் நாகராஜ் நம்ம ஹிஸ்ட்ரி எல்லாம் எவிடன்ஸோட ரிப்போர்ட் எழுதியிருக்கிறான். இப்போ என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல. கரெக்ட் தானா? நாகராஜ் ரிப்போர்ட் அசம்பிளிக்கு போச்சுன்னா பதவி போகிறது மட்டும் இல்லை, 5 வருஷம் ஜெயில் தண்டனை நிச்சயம். தம்பி, அவன் உயிரோடு இருந்தா தானே அசம்பிளிக்கு வருவான். ஐயா, ஒரிஜினல் வாய்ஸ் வருதுங்க. ஒரிஜினல் வாய்ஸ் வரட்டும். காலி 3வது கண்ணை திறந்தன்னா எவனா இருந்தாலும் சாம்பல் ஆயிடுவான். நல்லா கேட்டுக்குங்க. சுதந்திர பொன்விழா ஃபங்க்ஷனுக்கு டிஆர் நாகராஜ் சீஃப் கெஸ்டா வர போறான். அந்த ஃபங்க்ஷன்ல அவனை பாம்பு வச்சு நாம மேல அனுப்பிடுவோம். அவன் சாவுக்கு நாம தான் காரணம்னு பப்ளிக் டவுட் வராம இருக்கிறதுக்கு நாமளும் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும். பாம்பு பிளாஸ்டிங்க்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நாம எஸ்கேப் ஆயிடுவோம். அந்த கேஸ் மொத்தமும் தீவிரவாதிங்க கணக்கில் போய் சேர்ந்துரும். ஐயா, அது ஸ்கூல் பசங்க ஃபங்க்ஷனுங்க. நாகராஜை கொல்றதுக்காக பசங்களை பாம்பு வச்சு கொல்றது பாவங்க. திருப்பதிக்கு போலாம், கிளீன் ஆயிடும். அந்த பிளாஸ்டிங்ல 100 பசங்க செத்துட்டானுங்கன்னா 500 பசங்களுக்கு கால் கை எகிரிடும். மொத்த பேரையும் அள்ளின்னு வந்து ஜென் ஹாஸ்பிட்டல் விட்டுருவானுங்க. 500 பசங்க புட்டுக்கிட்டானுங்கன்னா 1000 கண்ணு, 1000 கிட்னி. மார்க்கெட்ல இதுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு ஒன்ன மாதிரி கேன பசங்களுக்கு எங்கடா தெரியும்? அசத்திட்டீங்க. ஆனா பாம்பு செய்யறது யாரு? மஸ்தான்.
அன்கான்ஷியஸாக இருக்கிறான் மேடம். நான் ஜிஹெச்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். நீங்க உடனே அவனை ஐசியூ யூனிட்க்கு கூட்டிட்டு போங்க. ஓகே? ஓகே மேடம். கார்ட்ஸ், எஸ் மேடம். பி கேர்ஃபுல். அந்த மஸ்தான் பயங்கரமான கிரிமினல் தெரிஞ்சும் கூட சரியான பாதுகாப்பு இல்லாமல் அனுப்பியிருக்கீங்க. நீங்க யாரை கேட்டு அனுப்புனீங்க? மேலதிகாரிங்க பெர்மிஷன் இல்லாமல் நீங்களே டிசிஷன் எடுத்திருக்கீங்க. திஸ் இஸ் நத்திங் பட் நெக்லிஜென்ஸ். இல்ல சார், பெர்மிஷன் கேட்க டைம் இல்ல. அது மட்டும் இல்ல, மஸ்தான் ரொம்ப டேஞ்சரஸ் பொசிஷன்ல இருந்ததுனால. இப்போ உங்க வேலையே டேஞ்சரஸ் பொசிஷன்ல இருக்கே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சார், உங்க எக்ஸ்பிளனேஷனை டிஐஜி கிட்ட சொல்லுங்க. சார், இது என் சின்சியாரிட்டிக்கு ஒரு சவால். நான் அவனை விட மாட்டேன். நானே தனியா முயற்சி செஞ்சு அந்த மஸ்தானை பிடிச்சி ஜெயில தள்ளதுக்கு அப்புறம் தான் என் டியூட்டில ஜாயின் பண்ணுவேன். ஒருவேளை அவனை பிடிக்க முடியலனா இந்த வேலையை விட்டுறேன். இது என் போஸ்ட் டேட்டட் ரெசிக்னேஷன் லெட்டர். மஸ்தான் ஹெல்த் மினிஸ்டர் தான் இங்கேருந்து தப்பிக்க வச்சா. வெல் ஜென்டில்மேன், ஃபங்க்ஷன் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஜஸ்டிஸ் டிஆர் நாகராஜ் ஸ்டேஜில் உட்காந்துருப்பார். நான் ஸ்டேஜ் கீழே பாம்பு வைப்பேன். ஸ்கூல் பசங்க இங்கே உட்காருவாங்க. கல்ச்சுரல் ப்ரோக்ராம் இந்த ஏரியாவில் நடக்கும். நான் வேனில் இங்கே இருப்பேன். எக்ஸாக்டாக 11:45க்கு நீங்கள் எல்லாம் அந்த ஃபங்க்ஷனில் இருந்து வெளியே வந்துடுங்க. கரெக்டாக 12 மணிக்கு நான் ரிமோட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவேன். அடிப்படங்களை உடனே ஜிஹெச்சுக்கு அனுப்புவாங்க. அங்கே நம்ம மேட்டர் க்ளீனாக செஞ்சிடலாம். அது சரி, என் பேமெண்ட் விஷயம் என்னாச்சு? ரிமோட்டை அழுத்திட்டு உடனே வேனில் ஏறி போயிடுங்க. வாட்? உங்கள் 5 கோடி ரூபாய் பேமெண்ட்டும் வேனில் தாங்க இருக்கும். இதில் பிரச்சனை இருக்காது இல்லை மஸ்தான்? பாம்பு ஃபார்முலா weight 900 kgs, silicon fuse, RDX 800 exposure with non-detectable device. At the moment I switch it on, நல்லா க்ளீன் பண்ணுங்கய்யா. பேசிக்கிட்டே நிற்காதீங்க. காதில் விடுதல. நான் இன்னைக்கு வெளியே போகணும். இந்த தடவை நிலைமை சரியில்லை. ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப டேஞ்சர். மஸ்தான் தப்பிச்சு போனது தெரிஞ்சதும் செக்யூரிட்டி அதிகமாக்கிட்டாங்க. டிஐஜி இன்சார்ஜ் சஸ்பெண்ட் ஆன ஜெயிலரம்மா 1 வாரத்துக்குள்ளே மஸ்தானை பிடிக்கிறேன்னு சபதம் போட்டிருக்காங்க. என்ன சொன்ன? 1 வாரத்துக்குள்ளே மஸ்தானை கைது செய்கிறாங்களாம். அப்படின்னா நான் வெளியே போகிறதுக்கு பிளான் கிடச்சிருச்சு. என்னது? நான் சொல்கிற மாதிரி செய். மேடம் மேடம், நீங்க இங்க இருக்கீங்களா? உங்களுக்கான ஊரெல்லாம் தேடிட்டு வரேன். இங்க என்ன செய்றீங்கம்மா? மஸ்தானை பிடிச்சிட்டேன். என்ன ஃபைல்லையா? உண்மையிலேயே அவனை பிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஒரு நிமிஷம் வாங்க வாங்க. தப்பிச்சு போன மஸ்தான் எங்க இருப்பான்னு அந்த கணேஷ்க்கு தெரியுமா? கணேஷ்கா? எதை வச்சு சொல்றீங்க? கணேஷ் ஜேர்னலிஸ்ட் இல்லையாம்மா? மஸ்தானோட லைஃப் ஹிஸ்டரி மொத்தமாக அவனுக்கு தெரியும். தப்பிச்சு போன மஸ்தான் எங்கே இருப்பான், எப்போ என்ன செய்வான் எல்லாம் அந்த கணேஷுக்கு தெரியுமா? அவ்வளவு ஏன், தப்பிக்கிறதுக்கு முன்னாடி டார்க் செல்ல 2 பேரும் ஒன்றா தானே இருந்தாங்க. அந்த கணேஷை பரோலில் வெளியில் எடுத்தீங்கன்னா அந்த மஸ்தானை ஈஸியாக பிடிச்சிடலாம். ஆனால் கைது கிட்ட ஹெல்ப் கேட்டா என்னோட ப்ரெஸ்டீஜ் போயிடும். பெரிய பெரிய ஆளுங்களே பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு கை காலை பிடிக்கிறாங்கம்மா. நமக்கு எதுக்கு ப்ரெஸ்டீஜும் ப்ரெஷர் குக்குறோம்? முள்ளால் தான் எடுக்கணும், கைதியால் தான் பிடிக்கணும். எந்த ரிமார்க்கும் இல்லாததால ரொம்ப ஈஸியா பரோல்ல கணேஷை வெளியே எடுத்துடலாம். ஆனா அவர் சம்மதம் இதுக்கு வேணுமே. அப்பா அந்த விஷயத்தை என்கிட்ட விடுங்க. மறுபடியும் உங்களை பார்க்கறதுன்னா அது ஜெயிலர் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கணும். இல்லாட்டி போனா நான் வாழறதுல பிரயோஜனம் இல்லைங்க. ப்ளீஸ். மஸ்தானை பிடிக்க சம்மதிச்சதுக்கு தேங்க்ஸ் 403. அவனை நான் தனியாவே உங்க ஹெல்ப் இல்லாம பிடிச்சிருவேன். ஆனா அவன் சீக்கிரத்திலே கிடைச்சிட்டான்னா கவர்மெண்ட்டுக்கும் நல்லது, ஜனங்களுக்கும் சந்தோஷம் இல்லை. அதனாலதான் பிடிங்க. என்ன நல்லா இருக்கா? உங்க லைஃப்ல இவ்வளவு காஸ்ட்லி துணி போட்டுக்க மாட்டீங்க. என் கூட சேர்ந்து வெளியே வரணும்ல, அதான் ஏன் லெவலில் கொஞ்சம் பேலன்ஸ் பண்றேன். லுக் 403, நீங்க கைதி, நான் ஜெயிலருங்கிற விஷயம் வெளியே தெரிய வேண்டாம். ஸோ சந்தேகம் வராத அளவுக்கு க்ளோஸா பிஹேவ் பண்ணுவோம். சான்ஸ் கிடைச்சதுன்னு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்க, சுட்டுடுவேன். எங்க துப்பாக்கி வெடிச்சது துப்பாக்கி இல்லை, வெளியில பல்பு. ஐ நோ. நீங்க பயப்படல? முதல்ல நம்ம எங்க போறோம்?